உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்தில் உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது, நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் நிறைய பழகியிருக்கேன், கூடவே ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். காரணம் என்னவென்றால், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அடித்தாலும் கத்துனது கிடையாது, ஓடினது கிடையாது, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பலன்களை, என்னெல்லாம் நடக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்த மகரத்தை தான் குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். முதல் 3 யோகங்கள். 1, 7ஆம் இடத்தில் குரு உச்சம். இதை எப்படி கருதலாம் என்றால், 7ஆம் இடத்தில் உச்சம் என்றால் என்ன? நிறைய பேர் ஃபாரின் போக போகிறீங்க, நிறைய பேர் ஃபாரின் போக போகிறீங்க. 2வது, நிறைய பேருக்கு காதல் வரப்போகிறது. ஒரே லவ்ஸ் தான், ஒரே ரொமான்ஸ் தான். மின்னலே மின்னலே இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடடா, ஏ சேட்டா, ஏ மம்முட்டி, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்றால் காதல் அப்படி வரும். உங்களுடைய பழைய காதல் எல்லாம் ஞாபகம் வரும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுவதை போல ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. மனம் மகிழ்ச்சியில் திளைத்தாடும். பழைய காதல் எல்லாம் வரும், எல்லாம் வரும். காரணம் என்னவென்றால், 7ஆம் இடத்து குரு என்பது காதலை கொடுப்பது. 7ஆம் இடத்து குரு என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை சேர்த்து வைக்கிறது. நிறைய பேர் வீட்டில் தேவையே இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கும், அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த டைவர்ஸ் பிரச்சனை எல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று சேர்த்து வைக்கிறார் இந்த குரு பகவான். நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இருக்கும். எதுக்கு சண்டைனே தெரில சார், இது ஒரு பிரச்சனைன்ட்டு பேப்பரை போட்டு போயிட்டா சார். பேப்பரை போட்டு போயிட்டான்னா, பேப்பர்னா டைவர்ஸ் பேப்பரை சொல்கிறார். பேப்பரை போட்டு போயிட்டாங்க சார், அதுக்கப்புறமா பெரிய இது பண்ணி சேர்த்து கூட்டு வர வேண்டியதாக போச்சு, போன்றவைகள்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது அந்த பிரச்சனைலாம் சரியாகி, அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. 7ஆம் இடத்து உச்சம் என்பது வேற என்னெல்லாம் சொல்லலாம்னா, கடல் தாண்டி குளிர் பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய யோகம். அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது, கனடா ஒன்டீரியோ போகிறது போன்ற விஷயங்கள். அதே மாதிரி இதுக்கு ஆஸ்திரேலியா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 7ஆம் இடம் என்பது அத்தனை பவித்திரமான ஒரு இடம், வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும் இடம். இந்த 7ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதே நேரத்தில் இந்த 7க்குடைய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே. உபஜயஸ்தானம், உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானம். அதுதான், அது அந்த வீடு தான் உங்களுடைய பாதகாதிபதியுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறது. பாதகாதிபதி, பாதகாதிபதினா என்ன? கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த 11ஆம் இடத்துக்குடைய செவ்வாய். அப்போ இந்த பாதகாதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை குரு பார்த்து குருமங்கள யோகத்தை உண்டாக்கி பூமி லாபத்தை தருகிறார். அப்போ என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, பெருசாக இடம் வாங்குவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம்னா அது இந்த நேரம்தான். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் செவ்வாயை பார்க்கிற இந்த முத்தான நேரம் இந்த நேரம்தான். இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்து விட்டார். அடுத்ததாக இந்த செவ்வாய் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார், மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை செவ்வாய் பகவான் உடம்பை பார்க்கும்போது தேகபலம், தேகபலம் தான், பாதபலம் தான்,
உடம்ப தெம்பு பண்றார் இந்த குரு பகவான். குரு உடம்ப ஒரு வஜ்ரமாக்குறார். இதெல்லாம் பண்றார். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றார்? 3ஆம் பார்வையாக, அது 9ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசிநாதன் சனி 1, 2 குடையவன் வக்கரம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறான் அல்லவா? அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல் வலிமை என்பது ஏற்படுகிறது. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் என்பது மேம்படுகிறது. இது எல்லாத்தையும் குரு பகவான் பண்றார். இந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் 2 குடையவன் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்ற இந்த குருவை அந்த சனியை குரு பார்த்து தனப்பிராப்தியை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். இதெல்லாம் குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்கள். இந்த குரு 7க்கு வந்தது ஒரு சிறப்பு. அடுத்து 11ஐ பார்ப்பது ஒரு சிறப்பு. உடம்பை பார்க்கறது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பாக உங்களுடைய 1, 2 குடையவன் 3ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு. இந்த 3 முக்கிய சிறப்புகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. ஃபாரின் போக போகிறீங்க, குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்னால ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சார் எனக்கு எனக்கு வந்த பார்ட்னர் எனக்குன்னு ஒருத்தக்கிறான் சார். நான் அந்த கடையை ஆரம்பிக்கும் போது வந்தான் சார் அவன். நான் தான் உன் பார்ட்னர்னு சொன்னான் சார். எதுக்கு வந்தானே தெரில. அன்னைக்கு போனவன் சார் இன்னைக்கு வரைக்கும் வரல. லாபம் மட்டும் கரெக்டாக மாதம்னா கேட்குறான் சார். அந்த மாதிரி சில அது இல்லாமல் நல்ல பார்ட்னர்ஷிப், உங்கள் கூட நின்று வேலை செய்கிற நல்ல பார்ட்னர்ஷிப்பை பார்ப்பீங்க. 7க்குடைய குரு பகவான் உச்சமாகும் போது புது பார்ட்னர் உங்களுக்கு வியாபாரத்தில் அறிமுகமாவார்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்களாக நடக்க போகிறது. கலக்குங்க. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம் தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன். உச்சம் பெற்ற குருவாகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு. அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற
ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் தீர்த்து தரேன். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த குருவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் இருந்தால் எந்த பலனை கொடுப்பாரோ அந்த பலனையும் சேர்த்துத்தான் இந்த குரு அதிசார பேச்சில் கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆகவே இப்பொழுது குருடைய பார்வை உங்கள் ராசி கிடைத்திருந்தாலும் 6ஆம் இடத்துடைய பலனும் சேர்த்துத்தான் கொடுப்பார். ஆகவே இதுவரை நீங்கள் கடன் தொகை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களானால் கடன் தொகை இனிமேல் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் கடன் கொடுத்த கடனை இப்பொழுது திரும்பி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த 48 நாட்களில் இருக்கிறது. ஆகவே முயற்சி செய்யுங்கள், பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இனிமேல் வருகிறது. நீங்கள் இதுவரை செய்த தெய்வ வழிபாடுகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்திலே ராகுபான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது மிகுந்த அக்கறை தேவை. தேவையற்ற வாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இனிமேல் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடத்திலிருந்து குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு என்றால் சனி ஜலராசியில் உங்கள் ராசிநாதன் ஜலராசியில் இருப்பதனால் வெளிநாட்டு வேலைகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுவது இனிமேல் நல்ல தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள். இதுவரை ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்கள் மனதில் இருந்தது. அந்த மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள் நீங்கி குருடைய பார்வை உங்களுக்கு நல்ல பார்வையாக நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வபலம் இனிமேல் நன்றாக கூடும். மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவிக்கு இருந்த செலவனங்கள் இனிமேல் ஓரளவு குறையும். இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன்மார்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன்மார்களுக்கு செலவனங்கள் இருந்தால் ஓரளவு செலவனங்கள் குறையும் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதனால் வெளியிடங்களில் பேசும்போது சுகாதாரம் இல்லாத இடங்களில் சாப்பிடும் போது உங்களுக்கு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே சுகாதாரம் உள்ள இடத்தில் மாத்திரம் சென்று சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்கள் செல்லும் போது கூட தனியாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து தைரியம் இருக்கிறது. அந்த தைரியமாக காரியங்களை செய்து, அதுவும் முக்கியமாக குருடைய பார்வை இனிமேல் உங்கள் ராசிநாதன் சனிக்கு கிடைப்பதனால் தைரியமாக காரியங்களை செய்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும். இருந்தாலும் இனிமேலும் அந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் அந்த சலசலப்புகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்தில் குருவான் இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை வைத்து தொழில்துறையை விருத்தி செய்து கொள்ளலாம். அந்த லாபத்தை வைத்து மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. இந்த சமயத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு கடனான கொடுத்தால் அது திரும்பி வருவதற்கு குறைந்தபட்சம் 2 வருடங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆகவே கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பதுதான் மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஏனென்றால் இளைய சகோதர ஸ்தானத்துக்கும் குரு பார்வையிடுகிறார், மூத்த சகோதர ஸ்தானத்துக்கும் குரு பார்வையிடுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு இனிமேல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அந்த யாத்திரையில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தோஷத்தையும் இனிமேல் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று முற்றிலுமாக எதிர்பார்க்கலாம். மேலும் உங்கள் ராசியை அந்த குரு பார்வையிடுவதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இனிமேல் நீங்கும். நல்ல மருத்துவம் கிடைக்கும். தெய்வ பலம் இனிமேல் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. கடந்த காலங்களில் குலதெய்வ கோயில்களுக்கு சென்றும் நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த 48 நாட்களுக்கு, அதாவது அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் ஒரு வியாழக்கிழமையோ அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேயோ ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள்.
நிச்சயமாக நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள், நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில் இருந்த பின்னேற்றம் எல்லாம் இனிமேல் முன்னேற்றமாக மாறும். இனிமேல் பெரிய பின்னடைவு இருக்காது, முன்னடைவு மட்டுமே இருக்கிறது. தொழில்துறை உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக சம்பள உயர்வும் கிடைக்கும். அந்த சம்பள உயர்வை வைத்துக்கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள். ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்ற ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்குடைய பார்வை தெய்வ பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தெய்வ பலத்தின் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். கடந்த காலங்களில் உங்களுக்கு தூக்க குறைவு மிக அதிகமாக இருந்தது. அதன் மூலமாக உடல் வலிகள் இருந்தது. அவையெல்லாம் இனிமேல் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இனிமேல் கூட்டாளிகளால் பிரச்சனை இருக்காது. கூட்டு வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது சிறிது ஆரோக்கியத்துக்கு குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று உங்கள் ஊரில் இருக்கின்ற விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிநாதன் சனிவான் 3ஆம் இடத்திலே குரு பார்வையுடன் இருப்பதனால் நீங்கள் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம், நல்ல வேகம் பெறுவதற்காக ஒரு முறை சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு, உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த அபிஷேகங்களின் மூலமாக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பிரதி திங்கட்கிழமை நீங்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி கிடைத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக, நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு, அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம். உழைப்பால உயர்றவங்க மகர ராசி. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப உச்சத்தை தொடுறவங்க தான் மகர ராசி. அந்த மகர ராசிக்கு இந்த 62 நாள் குரு அதிசார பயிற்சி எப்படி மேஜிக் மாரி வேலை செய்ய போகுதுன்னு பார்ப்போம். ஜாக்பாட் ராசிகளில் குரு அதிசார பயிற்சியில் நடக்க போகிற ஜாக்பாட் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. ஏன்னா குரு 7ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறாரு. ஸோ ஓவராலாகவே மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவானும் விலகிட்டாரு, குரு பகவானை இப்போ பார்க்குறாரு. ஸோ இது ஓஹோன்னு வரப்போகிற ராசி இது. ஓகே, என்னென்ன நடக்க போகுது? 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தனம்,
பணவரவு இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும், வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஓகே, ஆனால் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை இப்போ குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 4-5 மாதமாகவே சனி பகவான் இருக்கார். எதை தொட்டாலும் முயற்சி, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். சரியாக நம்ம நினைக்கிறத சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் அதை பார்க்கறதுனால இந்த வக்ர நிலை குறைஞ்சு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுவும் முக்கியமாக உங்களை விட இளைய சகோதரன் சகோதரி, ஆஃபீஸில் ஜூனியர்ஸ், இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்கூடவே பார்ப்பீங்க. ஸோ உங்கள் முயற்சி ஸ்தானம் பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். ஓகே, அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு, கடகமே. அப்போது கல்யாணத்துக்கெல்லாம் யார் யார் தேடிட்டுருக்கீங்களோ, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா நீங்கள் இது வந்து இந்த 62 நாள் சூப்பரான டைம். ஏற்கனவே அலையன்ஸ் பார்த்து ரெடியாக இருக்கவங்க இது மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்டான டைம். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு 30 நாள் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஆப்டான டைம். அதுலேயும் என்னென்னா இப்போ முயற்சி ஸ்தானம், அதுவும் உங்களை விட இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போது உங்கள் கல்யாணத்துக்கும் நீங்கள் கூட போகும்போது உங்கள் தம்பியோ தங்கச்சியோ இல்லை அந்த முறையில் வரவங்களோ கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் விதியை மதியால் வெல்றது. விதி உங்களை விட சின்னவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மதி அவங்கள நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனால் நல்லது. அதுலேயும் எந்த நாளில் கூட்டிட்டு போகணும், ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவ் இருக்குன்னு சனி ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகாதீங்க, இல்லை கல்யாணத்தை நடத்தாதீங்க. அது அவ்வளவு சுப நாள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தேர்ஸ்டே, நீங்கள் தேர்ஸ்டே பண்ணலாம், இல்லை ஃப்ரைடே பண்ணலாம். அது முடியலையா மண்டே இல்லை வெனஸ்டே பண்ணலாம், திங்கள் இல்லை புதன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வியாழன் வெளியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உசிதம். அதில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. சரி, ஓகே. அதோட உங்களுக்கு வந்து 11வது வீடு, 11வது வீடான விருச்சக ராசியும் அவர் பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ப்ராஃபிட், வெளியே வந்து பணம் வரும்னு சொல்லி நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு எங்கேயாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ்லேயோ, ஸ்டாக் மார்க்கெட்லேயோ, கடையிலையோ, எங்கேயாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ப்ராஃபிட்டும் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 மாதமாகவே நீங்கள் பார்த்துனீங்கன்னாவே உங்கள் தொழிலில் நிறைய தடுமாற்றங்கள் வந்திருக்கும். சில பேர் வேலையிலேருந்தே வெளியே வர மாதிரி லே ஆஃப் வந்திருக்கலாம். சில பேருக்கு பண்ணுற இடத்துலேருந்து பிரான்ச்லேருந்து கட் பண்ணி வேறு இடத்துல போட்டிருக்கலாம், டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கலாம். சில பேருக்கு வேலையே போயிருக்கலாம். ஏன்னா சூரியன் செவ்வாய் அங்கே இருக்குது. சூரியன் செவ்வாயினாவே அது வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து செவ்வாய் துலாத்துலேருந்து அவர் சொந்த வீடான விருச்சகத்துள்ளே வர்றாரு. அதையும் குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வந்து செவ்வாய் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கும். ப்ராஃபிட் இப்போ உங்களுக்கு அந்த தடங்கள், அந்த கட்டாகிறது எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தர நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. முக்கியமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலம் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மருத்துவம், உணவு சம்மந்தமாக, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வாட்டர் சீ ரூட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கப்பல் மூலயமா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சரியான ப்ராஃபிட் வரும். நீங்கள் இதில் ஒன்றும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். டிஃபால்ட் சிவபெருமானை வழிபடுங்க, உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லது தரும். இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர், இவரையும் நீங்கள் வழிபடலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை போயிட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப உச்சிதமாக உங்களுக்கு இருக்கும். ராவு காலத்தில் போனீங்கன்னா ஒன்றும் சூப்பர். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் வந்து இந்த ப்ரௌன், பிளாக், டார்க் ப்ளூ, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மகர ராசி கும்பராசிக்கெல்லாம் வந்து ப்ளூலாம் லக்கி கலர்லாம் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளூவை அவாய்ட் பண்ண பாருங்கள், இல்லை ரொம்ப லைட்டு ப்ளூவை போடுங்க. ஏன்னா அந்த ப்ளூ வந்து சனியோட தன்மை, அது வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்லோ டவுன் ஆகும். நம்மளை குரு பார்க்குறாருனாவே சந்தோஷம் என்னென்னா நம்ம வந்து எடுக்கிற முயற்சியை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுப்பார். இன்னொன்று குரு வந்து நம்ம முயற்சிகளை வந்து நீங்கள் 10 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதை ஒரு 100 ஸ்டெப்பாக உங்களுக்கு மாற்றி பெருசாக்கி கொடுப்பார். இந்த டைமில் நீங்கள் அவர் சம்பந்தமான துணிகள், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி இல்லை பட்டு, இந்த மாதிரி போட அந்த குரு பகவான்றது உங்கள் வீட்டை பார்க்குறதுக்கும் நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரியான தெய்வங்களை வழிபட்டு அதுக்கேற்ற மாதிரியான இந்த கலர்ஸ்லாம் என்ன கலர் தெராப்பியில் வரும். அஸ்ட்ராலஜின்றது மாஸ்டர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், நிறைய சப்ஜெக்ட் இல்லை எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்தது தான் அஸ்ட்ராலஜி. ஸோ இதில் பக்தியை தாண்டி நம்ம இதில் சயின்ஸ், கலர் தெரப்பி,
அரோமா தெரப்பி இதெல்லாம் கலந்து நம்ம சொல்கிறோம். நீங்கள் சாமியோடு வேண்டும் போது இதையும் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல பலன்கள் வரும். மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம், சரிங்களா, சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம், சரிங்களா. பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி, தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் என்னை குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க, போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.